முதல்ல இந்த சரித்திரம் பிரம்மலோகத்தில் தொடங்குறது. பிரம்மலோகத்தில் சில ரிஷிகளுக்கு காமதேனுவோடைய குழந்தைகள் நந்தினி பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கன்றுகளும் சில ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தது. கைங்கரியம் எப்படி பண்ணும்? அதுக்கு என்ன கை இருக்கா கால் இருக்கா? கைங்கரியம் எப்படி பண்ணும்னா, அது நம்ம ஊர் நாட்டு மாடு இல்லை, காமதேனுவோடைய குழந்தை. ஏற்கனவே ராமாயணத்துல நாம் பார்த்திருக்கோம், காமதேனு கிட்ட எதை பிரார்த்தனை பண்றோமோ அந்த க்ஷணம் அது வந்துடும். அந்த காமதேனுவோடைய கன்றுவுக்கும் அதே சக்தி இருக்கு இல்லையா? சில ரிஷிகள் பக்கத்துல அது நின்றுட்டே இருக்கும். அப்போ அந்த ரிஷி சாலி கிராமத்துக்கு ஏதாவது ஆராதனை பண்ணிட்டு இருப்பார், இல்ல தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்துக்கு இன்னைக்கு பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணா தேவலைன்னு அந்த ரிஷிக்கு தோணும். அப்படியே திரும்பி அந்த கன்றை பார்ப்பார், உடனே பால் பாயசம் வந்துடும். இது மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஏதோ விளையாட்டுத்தனமா அந்த ரிஷிகள் இடத்துல அபச்சாரப்பட்டுட, ஏம்மா பகவத் தியானத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? கொஞ்சம் லௌகீகமாகவும் கொஞ்சம் பகவத் தியானத்திலையும் தான் நீ இருப்பியா? அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் பூலோகம்தான், நீ அங்க போயிடும். அங்கதான் நீ நினைச்சப்ப கிருஷ்ண தியானமும் பண்ணலாம், உன் லௌகீக காரியத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சபிச்சு பூலோகத்துக்கு அனுப்பிச்சுட, அந்த ரெண்டு கன்றுகளும் அந்த ரிஷிகளுடைய சரணத்தை விழுந்து அழறா, எங்களுக்கு எப்படியாவது விமோசனம் சொல்லுங்களேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நான் உங்க குழந்தை இல்லையா, எங்களுக்கு இப்படி ஒரு சாபம் வேணுமா, எங்களுக்கு நீங்க விமோசனம் அவசியம் சொல்லணும்னு அந்த வாயில்லாத ரெண்டு கன்றுகளும் பிரார்த்தனை பண்ண, கருணாசுரூபமான நம்ம ரிஷிகள், சரி அப்படியானால் நீ பூலோகத்துல பாரத தேசத்துல ஒரு சிவபெருமானுடைய சன்னதி இருக்கு, பின்னாடி அங்க அப்பர் தேவர் இதெல்லாம் பாட போறா, ஞான சம்பந்தர் சுந்தரர் எல்லாம் பாட போறா, அந்த சிவபெருமானுடைய சன்னதியில நீ புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வா, அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால புனகா பிரம்மலோகத்துல எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் உனக்கு பிராப்தமாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட, அந்த ரெண்டு கன்றுகளும் ஒரு சிவபெருமானுடைய சன்னதியில வந்து இறங்குனது. ஏத்துட்டா அந்த சிவபெருமான்னா, இங்கேருந்து 6 கிலோமீட்டர் அந்தன் இருக்கிற பட்டீஸ்வரம்ங்கிற ஒரு சிவக்ஷேத்திரம். சுவாமி அது துர்க கஷேத்திரமாச்சே, அது துர்க கஷேத்திரம் இல்லை, அது சிவக்ஷேத்திரம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, அங்க ஞான சம்பந்தர் பாடியிருக்கார். இன்னும் ஒரு சமயம் சாயங்கால வேளையில ஞான சம்பந்தர் அப்படியே வரார், சிவபெருமானை பார்க்கறதுக்கு பேராவலோட வரார். சிவபெருமானை பார்க்கறதுக்கு ஞான சம்பந்தருக்கு என்ன ஆசை இருந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஞான சம்பந்தரை பார்க்க சிவபெருமானுக்கு கொல்ல ஆசை ஹிருதயத்துல வந்துட, ஏ நந்தியே நீ நவரு அப்படின்னுட்டார். இன்னைக்கும் நம்ம தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரன் கோவில்ல நந்தி கொஞ்சம் விலகி இருக்கும். என் பக்தனை நான் கண்ணார பார்க்கணும், நீ அதுக்கு இடைஞ்சலா இருக்காத, நகருன்னு விட்டார். அந்த சிவக்ஷேத்திரத்துல இந்த நந்தினி பட்டி கன்றுகள் நந்தவனத்துல புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கா, அந்த சிவபெருமானுடைய பிரீத்தியை நீ சம்பாதிச்சுண்டாயானால் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால புனகா நீ பிரம்மலோகத்துக்கு வரலாம்.